அவர் மேடையில் நடுவராக போகணுமே, எதுவும் வெளிநாட்டுக்கு போகணுமே இந்த ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணிட்டார். சாமிநாதன் சாரை பார்த்தோம்னா பக்குன்னு ஆயிடுச்சு. அவர் ரேட்டியோட வந்துட்டார். இல்லை, தமிழரின் அடையாளம் அதுதான். அவர் நல்ல காலம் தூதராக போயிட்டார், நாங்கள் தப்பிச்சோம். இல்லை, அவர் நல்லா பேசுறாருங்க. அவரும் நம்ம தொழில இருந்தாருன்னா நம்மளுக்கு கஷ்டமா. முதல்ல எனக்கு ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள். இங்கே தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிய 6 குழந்தைகளுக்கு இந்த அரங்கம் முழுவதும் ஒரு கைத்தட்டலை. தமிழ்நாட்டிலே அது இல்லை, அதனாலதான் ரெக்கார்டு வச்சு சமாளிச்சுன்னு. சில ஃபங்க்ஷன்ல நம்ப மாட்டீங்க, அந்த ரெக்கார்டு எப்படின்னா ஒரு சைடு தமிழ் தாய் வாழ்த்து, இன்னொரு சைடு தேசிய கீதம்னு இருக்கும். எது ஃபர்ஸ்ட் வருதோ அதை போட்டு விட்டுருவாங்க. அப்புறம் மேடையில் இருக்கலாம். இல்லை இல்லை இல்லை, குழந்தைகளுக்கு தமிழ் படிக்க தமிழ் பேச சொல்லித் தர வேண்டும் என்று நாங்கள் வெளிநாடுகளில் சொல்ல தேவையில்லை. இப்பொழுதெல்லாம் தமிழ் அன்னைக்கு ஒரு ஸ்கூல்லங்க முடியுது, ரெக்கார்டு இல்லை, பசங்களை பாட சொன்னாங்க. முதல் வருஷம் பையன் அப்படி நின்று ஜனகன மனகன ஜனகன மனகன கடைசி வரையும் அந்த ஜனகன மனகன நின்றுட்டு கடைசியில முடிக்கும் போது ஜெயகே ஜெயகே நான் கவனிச்சுட்டேன். என்னை திருப்பி சொல்லுங்க, அது நீ வேற சார் +2 வரையும் இப்படியே பாடியே வந்துட்டாரு. விடுங்க சார், இனிமேல் காலேஜ் தானே, அந்த ஜனகன கிடையாது. உண்மையிலேயே மகிழ்ச்சியான ஒரு தருணம். என்னையும் ஒரு பொருட்டாக இந்த நாட்டிலே அழைத்ததற்காக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு தனி மனிதனுடைய ஆசை. இப்போ வெற்றியில 2 வகை. ஒண்ணு, வாழ்க்கையில் வெற்றி பெறணும். இன்னொன்னு, வாழ்க்கையை வெற்றி பெறணும். ஒரு உதாரணம் சொல்றேன். எங்க தாத்தா இருக்காருல்ல, அவரும் மூதறிஞர் ராஜாஜியும் ஒரே நாள் ஒரே வருஷம் பிறந்தாங்க. ஒரே நாள் ஒரே வருஷத்துல பிறந்தவங்க. எங்க தாத்தாவும் 94 வயசுலயே இருந்தார். எங்க தாத்தாவுக்கு 17 குழந்தை. அதை தவிர போஸ்ட்மேனா வேற வேலை செஞ்சிருந்தார். இப்பெல்லாம் டெலிவரி கரெக்டா இருந்தது. சொத்து சேர்த்து வச்சாரு, செத்து போயிட்டார். அவர் சொத்து சேர்த்து வச்சாரு. வாழ்க்கையில் வெற்றி பெற்றார். என்னுடைய வீட்டில் இன்று படமாக இருக்கிறார். மூதறிஞர் ராஜாஜி வாழ்க்கையை வெற்றி பெற்றார். இன்றைக்கு இந்திய தேசத்திற்கு பாடமாக இருக்கிறார். அதை ஒவ்வொரு மனிதரும் வாழ்க்கையை வெற்றி பெறுவது மட்டுமல்ல, வாழ்க்கையை வெற்றி பெறணும். ஒரு பேச்சாளருக்கு ரொம்ப பெருமை எது தெரியுமா? வெளிநாட்டுல இருந்து நம்மளை கூப்பிடுறது. எனக்கு அது சில முறைலாம் நான் எங்களை வெளியில பார்க்கும்போது சில பேர் கேட்கிற கேள்வியெல்லாம் பயமா இருக்கும். நீங்க பேச்சாளர் தானே, மிமிக்ரி பண்ணுவீங்களா? இல்லைங்க. ஏன் அப்படின்னு எனக்கு பிடிக்குங்க. அவனுக்கு மிமிக்ரி பிடிக்கும். பண்ண மாட்டீங்களா அப்படின்னு. எனக்கு என்ன பையனா, அடுத்தது நீ கம்மி மேல நடப்பியா, சின்ன வாயில தலை விட்டுவியா, அவனுக்கு எதெல்லாம் பிடிக்கணும்னு கேட்பாங்க. சில பேர் இருக்காங்க, சார் வீட்டுக்கு போன் அடிச்சு ஹலோ நான் துறப்பக்கத்துல இருந்து பேசுறேன் அப்படின்னு. நமக்கு தெரியாது, ஏதோ ஒரு ஸ்பான்சர் ஏதோ ஒரு ஆர்கனைசர் தான் கூப்பிடுறான்னு. சார் மோகன் சுந்தரம் சார், ஆமா நீங்க செப்டிக் டேங்க் க்ளீன் பண்ணுவீங்க, ஏதோ ஹவுஸ் கீப்பிங் ஃபோன் பண்ணுறேன். நல்லா இல்லைங்க, பட்டிமன்றம் பேசுவாங்க, அதுக்கு நீங்க உபயோகப்படணும். சில பேர் இருக்காங்க, காலங்களில் 7 மணிக்கு ஃபோன் எடுக்கிறார். எத்தனை சார் வணக்கம், அவருக்கு தெரியும் எனக்கு பேச்சாளர் வணக்கம் 21 ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன் அப்படின்னா நமக்கு உடனே காலண்டர்ல கலந்து போகும். எல்லாரும் மனுஷன் தானே. சரி ஒரு வாய்ப்பு வருது, 21 ஃப்ரீயா இருக்குமான்னு பார்ப்பேன். ஃப்ரீ தான். சொல்லுங்க சார் சொல்லுங்க சார், ஒரு பெரிய ஃபங்க்ஷன் சார். சொல்லுங்க சார் சொல்லுங்க சார், ஒரு நல்ல பேச்சாளர் சொல்லுங்க அப்படின்னு. அப்ப நான் எங்கிட்டே அட்ரஸ் கேட்பேன். அவரை திட்டவும் முடியாதுங்க, ஏன்னா எனக்கு தெரியுது திட்ட முடியாது. அப்ப நாங்க சொல்லிடுறது, எனக்கு தெரிஞ்சு கிருபானந்த வாரியாருங்க சார். மகிழ்ச்சியா இருக்கணும் சார் வாழ்க்கையில. இருக்கும்
இருக்கோமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சொல்றது. நீங்க தமிழ்நாட்டில் யாரை பார்த்து எப்படி இருக்கீங்கன்னு கேளுங்க, சந்தோஷமா இருக்கேன்னு வாய் நிறைய புன்னகையா சொல்றதே கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைலாக் வச்சு சுத்தின்னு இருக்கோம். எப்படி சார் இருக்கீங்க, எதுவும் இருக்கு போனா போதுன்னு இருக்கான். சில பேர் இருக்கான், எப்படி சார் இருக்கீங்க, ஏதோ உங்க புண்ணியத்துல ஓடுது. அதாவது நம்ம வாங்கின இப்ப நம்ம கிட்ட இருக்க புண்ணியத்துல ஷேர் எடுக்கும். சில பேர் ஞானி லெவல்ல இருப்பாங்க, எப்படி சார் இருக்கீங்க, ஏதோ மேல இருக்கிறவங்க கூப்பிட்டா போயிடும். அதாவது இவரே போக மாட்டாரு, ஏன் இது மாதிரி சொல்றாங்க? அங்க மட்டும் தான் அந்த மாதிரி. சரி ஏழை மட்டும் இல்லை, பணக்காரமா அதே டைலாக் தான் சொல்றாங்க. ஏன் இப்படின்னு எனக்கு ரொம்ப நாள் சந்தேகம். என்ன ஒருத்தங்க கேட்டான், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்காங்க, அவன் முன்னி சின்னதாயிடுச்சு மட்டும் இருக்கு நல்லா இருக்காங்க. இல்லைங்க நம்ம நல்லா இருக்கணும் இல்லையோ அடுத்தவன் சார் நல்லா இருக்கேன்னு நான் சொன்ன உடனே அவன் சொல்றான், இன்னும் நல்லா இருந்தா என்ன பிரயோஜனம், இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு நீ நல்லா இருக்கக்கூடாது. நான் விடல, அப்படி நான் விடல சார். எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா கூட கவலை இல்லை சார், திடீர்னு ஏதாவது ஆச்சுனாலும் கவலை இல்லை சார். அது ஃபைனான்சியலி செட்டில்டு, எல்ஐசியில் பணம் போட்டாச்சு, வா இன்னும் கவலை இல்லை சார். மனசாட்சியே நம்ம அடுத்தது சொல்றான், எல்ஐசி தான் பண்ண மாதிரி இல்லையா, பணம் வர்றதுக்குள்ள நாமினி போயிடறாங்க. இவங்களை என்ன பண்றது, ஒன்றும் பண்ண முடியாது. இப்படிதான் இருப்பாங்க சுற்று. என்னங்க ஒரே நிமிஷத்துல உங்களை நோயாளி ஆக்கிடுவோம். போன வாரம் ஒருத்தன் பார்த்து எப்படி இருக்கேன், நல்லா இருக்கேன், இல்லையே நான் நல்லா இருக்கேன்னு நான் சொல்றேன். இல்லையே போன மாசத்தோட கொஞ்சம் இறச்சிருக்கீங்க, உண்மையிலே எனக்கு இறச்ச மாட்டேங்குது, கண்ணெல்லாம் ஒட்டி போயிடுச்சு, கண்ணெல்லாம் உள்ள போயிடுச்சு அப்படின்னா அப்படியே எனக்கு ஜுரம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆமா உங்களுக்கு பிபி இருக்காங்க, இல்ல சுகர் இல்ல, வயசு 51 வரும். எப்படா சொல்ற, எங்க வந்துருங்க நம்ம சுத்தி இருக்கிறவங்க நம்ம மேல எவ்வளவு அன்பா இருக்கு. வாழ்க்கையில பிரச்சனை வரும், அதை ஈஸியா எடுத்துட்டு போனா நீங்க எந்த நாட்டோட நாளும் ஈஸியா எடுக்கணும். இந்தியாவில் நிறைய பேர், இப்ப நான் இங்கிருந்து கென்யால இருந்து போறேன், இந்தியாவுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு வேளை பெட்ரோல் விலை ஏற்றிருக்காங்க. சில பேர் இருக்கான், இந்த பெட்ரோல் விலை ஏறினா ஒரே டென்ஷன், நேற்று நைட்ல இருந்து பெட்ரோல் விலை ஏறிடுச்சான் என்ன பரவாயில்ல, அந்த கவலைப்படக்கூடாது. நம்மளே ரெடி ஆகணும் சார். என்னடா 25 நாள் ஆச்சு, இன்னும் பெட்ரோல் விலை ஏறுது, ஏதாவது அறிவிப்பு வருமே, ஒரு 2 ரூபாய் ஏற்றுவானுங்களேன்னு எதிர்பார்ப்போட இருந்தீங்கன்னு வச்சுங்களேன். ₹1 67 ஏற்றணும்னு 33 லாபம் மாதிரி இந்த மனநிலை ஆக்கிட்டாதான் வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்க முடியும் சார். 20 வருஷத்துக்கு முன்னால தமிழ்நாட்டிலாம் கணவன் மனைவிக்கு சண்டை வந்தா என்ன சார் நடக்கும், சமாதானத்துக்கு ஹஸ்பண்டுக்கு வெளியில இருந்து வரும்பொழுது ஒரு 1/2 கிலோ அல்வா, ஒரு 2 முழம் மல்லிப்பூ சமாதானத்துக்கு வாங்கி வருவார். எப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப அப்படி இல்லை, 1 முழம் மல்லிப்பூ அங்கே 40 ரூபாய்க்கு விற்கிது, 1/2 கிலோ அல்வா 200 ரூபாய். இவ்வளவு காஸ்ட்லியா சமாதானம் ஆகணுமான்னு விட்டுலாம். அவர் இந்த ஊடகங்கள் உறவுகளை எவ்வளவு பாதிக்கிறது என்று கவலைப்பட்டார். இப்போ மீதி பேர் பேசும்பொழுது சமூகத்தை பாதிக்கிறது என்று, அதாவது இந்த 6 பேர் பேசினதுல நான் முன்னால சொன்னதுதான், இது ஒரு பெரிய இலக்கிய தலைப்போ இல்லை புராண தலைப்போ இல்லை. மீடியா ஊடகம் அது லைஃப் ஸ்டைல் வாழ்க்கை முறையை உயர்த்தி இருக்கிறதா தாழ்த்தி இருக்கிறதா, அவ்வளவுதான். அதனால என்ன இந்த சமூகத்தில் அதனால் என்ன பயன் விளைந்தது, ஒருத்தர் பாசிட்டிவ் ஒருத்தர் நெகட்டிவ். ஆனா அவங்க எடுத்துக்கிட்ட விதமும் ஐ திங்க் முன்னால் அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம். எடுத்துக்கிட்டு இந்த விதமும் அதை தெளிவாக சொன்ன விதமும் உண்மையிலேயே சொல்லுகிறேன், ஒரு நல்ல பட்டிமன்ற பேச்சாளர்கள் போலவே எல்லாருமே பேசலாம். ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னா ஒரு சின்சியாரிட்டி. தாங்கள் எடுத்த தலைப்புக்கு ஏதாவது சொல்ல வேண்டும் என்று படித்திருக்கிறார்கள். மேடம் நான் பேசுறேன்ல, ஆக அவங்களாம் ஒரு கம்பெனியில பெரிய வேலையில இருக்கவங்க. இது ஒரு ஒரு ரிக்ரியேஷன் மாதிரி உட்கார்ந்துட்டு ஜாலியாக கேட்டுட்டு கை தட்டிட்டு ஆய் பாய் சொல்லிட்டு இல்லை டின்னர் சாப்பிட்டு வீட்டுக்கு போகலாம்.
ஆனால் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வது ஒவ்வொருவரும் அவர்களுடைய நடையில் பதிவு செய்து உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்ற நிலையில் தங்கள் உழைப்பை சிந்தியிருக்கிறார்கள். ஆகவே இந்த 6 பேருக்கும் உங்களுடைய பாராட்டுகளை இதை தவிர ஒரு அமைப்பாளர், ஒரு அமைப்பு என்பது அதுவும் இந்தியாவுக்கு வெளியே இயங்குகிற ஒரு அமைப்பு, தமிழர் அமைப்பு என்பது, அதை நடத்துவது என்பது மிகவும் சிரமமான ஒரு காரியம். அதுவும் இல்லாமல் வெளிநாட்டிலிருந்து ஒரு அழைப்பாளரை கூட்டிக் கொண்டு வந்து சிறப்பு செய்வது என்பது இன்னும் சிரமமான விஷயம். ஆனால் தங்களுடைய வேலை நடுவிலே நம்ம ஸ்ரீதர் சாராக இருக்கட்டும், சாந்தி மேடமாக இருக்கட்டும், தங்கள் வேலை நடுவில் என்ன அவங்க தூங்கலை, ஏர்போர்ட்டில் என்னையும் தூங்கல. வந்துட்டீங்களா நீங்கள் பிளேன் ஏறின பிறகுதான் நான் தூங்குவேன் ஸ்ரீதர் சார். சரிண்ணா, திரும்பி கூப்பிடுறாரு, இப்போ எங்கே இருக்கீங்க? எனக்கு அடிக்கடி ஃபோன் வந்து, சார் நகர்லன்னா சந்தேகமாக பார்க்குறேன். ஏற்கனவே எல்லோ ஃபீவர் கார்டு வச்சிருக்காரு கேட்டேன், சந்தேகமாக பார்க்குறேன். கஸ்டம் கிட்ட போகிறேன், மேடம் சார் நீங்கள் கஸ்டம் தாண்டிட்டீங்க. கஸ்டமில் தான் நிற்கிறேன். யார்? என் ஃப்ரெண்டு சார். அந்த அளவு தங்களுடைய சிரமம் பார்க்காம இவ்வளவு பெரிய ஒரு விழாவை சிறப்புற செய்த இந்த பண்பாட்டு அமைப்புக்கு அதனுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர், அங்கத்தினர் அனைவருக்கும் தயவுசெய்து நம்ம தீர்ப்பு சீக்கிரம் முடிச்சிருவோம். இப்போ ஊடகம் என்பது என்ன? மீடியா என்ன? ஒரு தனி மனிதன் சமூகத்திற்கும், சமூகம் தனி மனிதனுக்கும் ஊடுருகின்ற ஒரு செயல் ஊடகம். இந்த ஊடகம்னு சொல்லும் பொழுதே முதலாக ஊடகம் என்பதே பத்திரிகை தான். பத்திரிகைக்கு சாதித்தது 4th எஸ்டேட்னு பேரு. ஒரு நாட்டை ஆளுகின்ற போது பாராளுமன்றம், நிர்வாகம், நீதித்துறை, இந்த 3ஐயும் மேலே ஒன்று 4வது ஊடகம். இந்த ஊடகம், பத்திரிகை தேவை என்று யார் யாரெல்லாம் நினைத்தார்கள் தெரியுமா? ஆரம்ப காலத்தில் சார் ரொம்ப பெரிய விஷயம். இந்த உலகத்தினுடைய 2வது உலகப் போருக்கு காரணமான ஹிட்லர், நாசிசம் பேசியவன், ஊடக பத்திரிகை இருந்தால் தான் தன்னுடைய கருத்தை சொல்ல முடியும் என்று முடிவு கட்டினான். ஹிட்லர் ஆரம்பித்த பத்திரிகையுடைய பெயர் வாழ்கிழர்னு பேரு. அதுல அவனோட கருத்தை சொன்னான். முசோலினி பாசிசத்தை வளர்த்தால் அவர் தனியாக பத்திரிகை ஆரம்பித்தார். மகாத்மா காந்தி சுதந்திர போராட்டத்தை கொண்டு சென்றதே பத்திரிகை மூலமாகத்தான். அதுக்கு பப்ளிக் ஒப்பீனியன் பேர் வச்சார். ஏதோ ஒரு மூலையில் இருக்காருங்க. பிளேன் கிடையாது, ஸ்பீடு ட்ரெயின் கிடையாது, சதாப்தி கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவர் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்காரு. நாளன்னைக்கு சத்தியாகிரகம், உப்பு சத்தியாகிரகம் யாருக்கு கேட்கும், யாருக்கு தெரியும்? ஆனால் அவர் தொடங்கிய ஒரு உப்பு சத்தியாகிரகம் இந்தியாவின் கடகோடிக்கு போய் சேர்ந்தது என்று சொன்னால் அதற்கு காரணம் ஊடகம்தான். இந்தியா சுதந்திரத்திற்கு உதவியது ஊடகம்தான். சரி, கண்மணியை சுட்டுட்டோம். சுட்டவன் பேர் கோட்சே. அவனும் ஒரு பத்திரிகை இருக்கான், இந்து ராஜ்யம்னு பேரு. மகாகவி பாரதியார் நம்பியதெல்லாம் ஊடகத்தை தான், பத்திரிகையை தான். சார், மகாகவி பாரதியாரே பத்திரிகையை என்ன பண்ணாரு, இங்க எழுதி திருவள்ளிக்கேணிலேயே அது பப்ளிஷர் இருந்து அதுலேயே பிரஸ் வச்சிருந்தா பிரச்சனை ஆகிடும் சொல்லி பாண்டிச்சேரி போயிட்டாரு. அங்கிருந்து பத்திரிகை ரெடி ஆகி தமிழ்நாட்டுக்குள்ள வரணும். அந்த காலத்துல அவர் ஊடகம், ஊடகத்தில் தான் சுதந்திரம் கிடைக்குன்னு நம்பி அந்த ஊடகத்துக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க. வெள்ளக்கார போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் வந்துடுச்சு. பாரதியார் தன்னுடைய பத்திரிகையை பாண்டிச்சேரியிலிருந்து சென்னைக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். போய் அங்கிருந்து வர வண்டிகள்ல ட்ரெயினோ பஸ்ஸோ எது வந்தாலும் அந்த பார்சல் எல்லாம் பிரிச்சாங்க. பிரிச்சு உள்ள வந்து பாரதியாருடைய பத்திரிகை இருக்கான்னு செக் பண்ணாங்க. ஆனாலும் தொடர்ந்து பத்திரிகை வந்தது.
என்ன காரணம் தெரியுமா? பாரதி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, அந்த பண்டலை கட்டுற பேப்பர் தான் அது, பொருள் வேற, படிக்கிற பத்திரிகையை பண்டலா கட்டி உள்ள அமைச்சாங்க. அப்படி ஊடகம் உண்மையிலேயே மிகப்பெரிய சிறந்த சாதனமாக இருந்தது. சாதாரணமா சொல்லுவாங்க, 2 பத்திரிகை ஆசிரியர்கள் ஃபோன் பண்ணி பேசிப்பாங்க, அப்புறம் என்ன விசேஷம், சரி தேர்ட் வேர்ல்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோமா. அந்த அளவுக்கு உண்மையிலே வலிமையானவர். இந்த தமிழ்நாட்டில் தமிழை படிக்க செய்தது தினத்தந்தி என்பதை யாரும் மறுக்க முடியாது. தினத்தந்தி என்ற ஊடகத்தினால் தமிழை வளர்த்த ஒரு ஊடகம் என்றால் அது தினத்தந்தி தான். உலக நடப்பே அப்படிதான் சார் தெரியும். 70 வயசுக்காரன் வெளியில எங்கேயும் போக முடியாது, ஊடகத்தினால தான் தெரியும். இப்ப இவங்க பேசுறாங்க, இப்ப நான் இங்க வந்தேன், அதுக்கு என்ன காரணம்? ஊடகம் தான். என்னுடைய பெயரை கேள்விப்பட்டு ஊடகத்திலே சென்று என்னுடைய பேச்சை பார்த்து சுமாரா பேசுறாரு, வேணா ட்ரை பண்ணி பார்ப்போம், ஒரு பயிற்சி கொடுப்போம் அப்படின்னு நீங்க கூப்பிட்டுருக்கீங்க. சாமிநாதன் சார் கூட சொன்னார், நான் பார்த்துருக்கேன், ரொம்ப திருப்தியா இருந்தது. ஆக ஊடகம் என்பது உண்மையிலேயே மக்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லுகின்ற ஒரு தன்மை உடையது. ஐயா பேசும்போது சொன்னார், ஊடகத்தினால் உறவு பிரிவு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஊடகம் என்பது வளர்ச்சி தான், ஊடகத்தினால் பிளவு எப்படின்னு. சார் ஊடகம் இல்லைன்னாக்கா உறவுல ஒத்துமையா இருப்பாங்களா? என்ன கேரண்டி இருக்கு? உறவுனா உறவு தான், அதுகிட்ட ஒத்துமை எதிர்பார்க்க முடியாது. சில உறவுக்காரர் இருக்காங்க சார், உறவுன்னு சொல்லிட்டு ஓவரா அட்வான்டேஜ் எடுக்கிறவங்க தான், எரிச்சலா இருக்கும். எனக்கு ஒரு மாமா இருக்காரு, எனக்கு எங்க வீட்டுக்கு வந்துட்டு சொல்லாம கொள்ளாம என் பர்மிஷன் இல்லாம நேரம் வந்தாரு. நடு ஹாலில் எனக்கு வீட்டில் அங்கங்க படம் மாட்டினா பிடிக்காது. இவர் என்ன கேட்காம நேரம் வந்து நடு ஹாலில் ஒரு சாமியார் படத்தை ஆணி அடிச்சுட்டு போயிட்டு ஆபீஸுக்கு ஃபோன் பண்ணி, மாப்பிள்ள சாமியார் படம் ஒன்று மாட்டியிருக்காரு, அவரை கும்பிட்டு எங்கேயோ போயிட்டு வர்றது. போய் பார்த்தா ஒரு சாமியார் படம். இப்ப என்ன பிரச்சனைனா தூக்கியும் போட முடியாது. ஆமாங்க, ஜனவரி 1ஆம் தேதி ஓசில கேலண்டர் கொடுக்குறாங்க, சாமி கேலண்டர்லாம் வாங்கிடுவோம் தெரியுமா? வாங்கி மாட்டிட்டு டிசம்பர் 31ஆம் தேதி வருவது என்ன பண்றதுன்னு தெரியாது. குப்பையில போட முடியாது, முருகன் விநாயகரியம் டென்ஷன் ஆகிடும் இல்ல. குப்பையில போட முடியாது, சுருட்டி போகிலையும் போட முடியாது, கடவுளை எரிச்ச பாவம் வந்துடும். ஆனா தமிழ் எல்லாத்துக்கும் ஒரு விவரமா ஒரு காரணக்காரி வச்சிருந்தான். சில புத்தாரி என்ன பண்ணுவான், சாமி கேலண்டர்லாம் சுருட்டி ஈஸ்வரன் கோயிலுக்காக போய் நவகிரகம் சுற்றி வரும்போது கீழே வச்சுட்டு, நவகிரகன்றது இந்த பழைய கேலண்டர் வைக்கிற இடம். நாம எங்கேயாவது போட்டோம், நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நான் கயிறு கட்டிருமா அதை உண்டில போட்டு வருவோம் தெரியா? உன் கையில் இருந்தா உண்டில போடுறேன். அது நான் எனக்கு அந்த பையன் சாமியார் எடுத்து போட முடியாது. நானாவது பரவாயில்ல, எப்பாவது கும்பிடுவேன். என் ஒய்ஃபு தீவிர பக்தி ஆகிட்டேன். ஐயோ அந்த சாமியார் படம் வந்தது, இப்போ வாய் திறந்தாலே சாமியார் தான். ஏங்க இப்பெல்லாம் கேஸ் சிலிண்டர் புக் பண்ணி 20 நாள்ல வந்துட்டுங்க, எல்லாம் சாமியார். இப்பெல்லாம் சாமியார் வந்த படம் வந்த பிறகு வேலை காட்சி நீங்க போட மாட்டாங்க. சாமியார் படம் வந்த பிறகுதான் இட்லி மல்லிப்பூவா வருது. சும்மா அவளே சொல்லிக்கிறேன், கல்வி அதே கல்வி. அதெல்லாம் பெண்கள் பிள்ளைடி, இன்னைக்கு நல்லா இருக்குல்ல சாப்பாடு அப்படின்னாரு. அதான் நம்ம எப்படியாவது மூணு சொல்லணும். சரி ஆசிரியர் மூணிட்டு போயிரு. அந்த அது தீவிர பக்தி ஆயிட்டா நல்லதான் போச்சு. ஒரு 3 வருஷம் முன்னாடி எங்க சாமியார் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நீங்களாம் கூட பார்த்துருக்கீங்க டிவில. இப்போ சாமியார் படத்தை தூக்கி வெளில போடணும் அப்படிதானே? வெளில போடலான்னு பார்த்தா என் ஒய்ஃப் ஒத்துக்க மாட்டான். அது தீவிர பக்தி ஆயிட்டா. என்னங்க குற்றப்பத்திரிகை தானே தாக்கல் பண்ணியிருக்காங்க, ஜட்மெண்ட் ஒருத்தர் பார்க்க. எனக்கு என்னன்னா வீட்டில் யாராவது வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க, சாமியார் படத்தை பார்த்தா தள்ளி உட்காருவாங்க. இப்போ என் வீட்டில் ஆணில மாட்டி இருக்கிற சாமியாரை தூக்கி போடுறதுக்கு நான் ஹைகோர்ட் ஜட்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிருக்கேன். இதெல்லாம் யாரால? எங்க மாமாவால. இப்பெல்லாம் வர்றதில்ல வருது. ஏன்னா அவருக்கு ஒரு வைத்தியம் கொடுத்தேன், ஒன்றும் இல்லை, அவருக்குன்னு ஒரு டீ இருக்கு, ஸ்பெஷல் டீ.
அதாவதுங்க இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இப்போ கூட நிறைய பேருக்கு டீ கலந்து டீ கொடுத்தா குடிச்சிடுவாங்க. இந்த பாலில் டீ பேக் போட்டு கொடுத்தீங்க வச்சுக்கோங்களேன், நிறைய பேருக்கு அது கலந்து குடிக்க தெரியாது. அது எப்படி பண்ணணும்னு தெரியாது. அது இல்லாமல் எங்கள் சொந்தக்காரங்களுக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியும். எங்கள் மாமாவுக்கு தெரியவே தெரியாதுன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு கடைசியாக வந்தார் அந்த படம் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் வீட்டுக்கு வரும்போது என் ஒய்ஃபை கூப்பிட்டு சொன்னேன், டேய் மாமா வந்துருக்காரு, அது ஸ்பெஷல் டீ போட்டு. எங்கள் மாமா எப்பவுமே சத்தமாக பேசுவாங்க. வீட்டுக்கு வந்தால் பக்கத்து பிளாட்லாம் கேட்கும், அப்புறம் என்ன பண்ணுறேன் ப்ரமோஷன் வந்துதா அப்படின்னு. ஒவ்வொரு முறையும் ப்ரமோஷன் வந்ததான்னு கேட்பாரு. அவர் வேலை செய்யும்போது மாதம் மாதம் வாங்கின மாதிரி நம்மளை வேலையில் வச்சுருக்கிறதே பெரிய விஷயம். ப்ரமோஷன் வந்ததாங்க. நானே மாமாவுக்கு டீ கால் பண்ண சத்தமாக பேசியிருந்தாரு. என் ஒய்ஃப் டீ எடுத்து வந்து வச்சான். அது பால் டீ பேர் பார்த்த உடனே அவர் மூஞ்சி மாறிடுச்சு. அது இந்த மாதிரி சாப்பிடுவோம். இது என்ன மாப்பிள்ள டீ அது அவ்வளோ சத்தமாக டெசிபலில் பேசணும் இறங்கிடுச்சு. முகம்லாம் வேர்த்துடுச்சு. டென்ஷன் ஆகிடுச்சு. கை ஓட்டுறது தெரியுது. அவர் எடுத்து என்ன பண்ணணும், நான் வெள்ளக்கார மாதிரி கால் மேலே கால் பண்ணி டிப் அவர் எடுத்தாங்க. அடுத்து இப்படி மெதுவா மாமா என் ஒய்ஃபு சோஃபாக்கு அந்த பக்கம் பின்னால் போய் நின்று அவங்க அதமா வச்சுட்டு போகிறேன் அவங்க என்ன டிப் அப்படின்னு. அப்புறம் கொஞ்ச நேரம் ஆச்சு. அவருக்கே வெறுப்பு வந்துருக்குல்ல, டக்கு 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 டக்குன்னு இந்த கார்பரேஷன் பம்ப் அடிக்கிற மாதிரி. இது என்ன பிரச்சனைனா, நம்ம வாங்கின டீ பேக் மட்டமான வேலையா ரொம்ப ஆட்டினா உள்ளே கிழிஞ்சு வச்சுட்டு முடிஞ்சிச்சு. அதை எடுத்து கீழே போடணும். இப்போ நம்ம வீடு வந்து நம்ம இஷ்டம் கசி தூக்கி எங்கே வேணாலும் பண்ணலாம். அடுத்தவங்க வீட்டுக்கு போது கொஞ்சமாக நாங்கள் நீங்கள் மெயின்டைன் பண்ணோம்ல. அவருக்கு அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன பார்க்குறாரு, எங்கள் மூணு சிரிப்பு அடைக்கிறேன். என் ஒய்ஃபை பாவமாக பார்க்குறாரு. அவள் அப்போ தான் கேலண்டரில் இன்னைக்கு கிருத்திகேன்னு பார்க்குறான். இப்படி எப்படின்னாரு. அப்புறம் என்ன பண்ணாரு, அதை நீங்கள் அதை கற்பனை பண்ணி பார்க்கணும். அதை நூல் இருக்குல்ல, அதுக்கு மேலே ஒரு சின்ன பிட்டு இருக்கும். அதை அப்படி வச்சுட்டாரு. வச்சுட்டு இப்படி எடுத்துனாரு. இதே உதவிக்கிட்ட என்ன ஆச்சு, பேக் வந்து கரெக்டாக அவர் உதவிக்கு போயிடுச்சு. ரெண்டாவது பேகுக்கும் அந்த டம்ளருக்கும் நடுவில் இருக்கிற டீயை இழுக்கிறான். வரல வச்சுட்டான். வச்சுட்டு சொன்னா, மாப்பிள்ள இப்போ நான் டீ கொடுக்குறதே நிறுத்திட்டேன். ஏதோ சின்ன பிள்ளை நீ ஆசைப்பட்டீன்னு டீ எடுத்து வேணாலும் வச்சுட்டு வீட்டை விட்டு போயிட்டு தெருமனை டீ குடிச்சுட்டு வருது. ஊடகம் இவங்க தொலைக்காட்சியை பற்றி தப்பா சொன்னாங்க. ஊடகம் என்பது 24 மணி நேரமும் உங்களுக்கு எது பிடிக்கிறதோ அது தளர்கிறதுன்னு பேசுறது ஒரு நல்ல பாயிண்ட் சொன்னார். நீங்க எல்லாம் ஊடகத்தை ஸ்டாப் பண்ணி ஒரு நாள் இருக்க முடியும். நமக்கு வாழ்க்கை சலிப்பாயிடுங்க. பேப்பர், தொலைக்காட்சி, இமெயில், இது எது எதுவுமே இல்லாம வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வாங்க பார்க்கலாம். எதுவுமே இல்லாம ஊடகங்கள்னு எதுவுமே இல்லாம உங்க வாழ்க்கை சலிப்படைஞ்சு ஆபீஸ்ல இருந்து வர ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஒரு இவருக்கு பாட்டு இன்ட்ரெஸ்ட், 24 மணி நேரம் மியூசிக் சேனல். சாருக்கு வந்து தத்துவம் இன்ட்ரெஸ்ட், அதுக்கு இருக்கு. சாருக்கு வந்து பக்தி, அதுக்கு இருக்கு. நியூஸ், அதுக்கு இருக்கு. எல்லாமே கொடுக்குதுங்க. ஊடகங்கள் இன்றைக்கு உலகத்தை, ஒரு பெரிய உலகத்தை சின்ன கிராமமாக மாற்றிவிட்டது என்பதுதான் உண்மை. கென்னடி இறந்தது இந்தியாவுக்கு தெரியறதுக்கு 3 நாள் ஆச்சு. இப்ப இறந்தது ஒன்றும் பெரிய 100 ஆண்டு முன்னால, இந்த நூற்றாண்டுல இறந்தது. ஆனால் ஆப்பிரிக்க தலைவர் நெல்சன் மாண்டேலா இறந்த அடுத்த காலம் இந்தியாவுக்கு தெரிந்தது. அவருக்கு செய்த அந்த அஞ்சலியும் உலக தலைவர்கள் வந்ததும் நாங்கள் நேரடியாக பார்த்தோம் என்று சொன்னால் ஊடகம் நன்மைதானே செய்கிறது. பத்திரிகைகளும் நன்மை செய்துங்க, சும்மா கிண்டல் பண்ணக்கூடாது. பத்திரிகைகள் நன்மை செய்து ஒன்றும் இல்லைங்க. கோடையை சமாளிப்பது எப்படி அப்படின்னு ஒரு இலவச இணைப்பு தரான். ஏன்னா வெயில் காலத்தில் நான்லாம் போயிட்டு ரூபா கொடுத்து கன்சல்டேஷன் போயிட்டு, டாக்டர் நீங்கள் சொல்லுங்க சம்மரில் நான் எப்படி இருக்கணும் அப்படியே ரெக்கார்டாக இருக்கணும். ஆனால் பத்திரிக்கை என்ன பண்ணுது, ஒரு டயட்டிஷியன், ஒரு பியூட்டிஷியன் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு உங்க கருத்தை சொல்லுவோம் என்ன பண்ணணும். ஏன்னா நிறைய பேருக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. சில பேருக்கு முகம் அழகாக இருக்கணும், எப்பவும் அழகாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அது பெண்கள் ரொம்ப ஆசைப்படுவாங்க.
இப்பெல்லாம் மெட்ராஸ்லாம் தமிழ்நாட்டெல்லாம் இந்த தெருவுக்கு தெரு கோயில் இருந்தோ இல்லையோ யூடியூப் ஆர்டர்லாம் கரெக்டாக இருக்கு. அதை போய் பார்த்தீங்கன்னா மெனு கார்டு ஒன்று கொடுக்குறாங்க. 200 ரூபாய் கம்மி எதுவுமே இல்லை. ஐப்ரோ பிக்கிங், லெஃப்டிங், பெடிக்யூர், மெடிக்யூர் இன்னும் எப்படி தெரியும்னு கேட்காதீங்க. வாசல் சரியா? ஆமாங்க, உள்ள போயிட்டு வெளில வர்றதுல எது நம்ம ஒய்ஃப்னே தெரியல. அவங்களே அடையாளம் பார்த்தாதான் உண்டு. வந்துடுறாங்க, நம்ம தானே காசு கொடுக்கணும். அது ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த அழகு குறிப்பை பற்றி பாலாடையை தேய்த்து கொள்ளலாமா, அப்புறம் தக்காளியை தேய்த்து எல்லாம் இவங்க சொல்றாங்க. ஒன்றும் இல்லை, நீ வெயில் காலத்தில் வீட்டுக்கு போனீங்கன்னா ஐஸ் வாட்டர் குடிக்காத, அது ஆபத்து. ஸோ இந்த மாதிரி கருத்துக்களை ஊடகம் சொல்லுகிறது. அது உண்மைதானே? அரசியல்வாதிகளுக்கு எந்த அரசியல் இப்போ இந்த அரசியல் கட்சி ஆரம்பிச்ச உடனே ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கிறது, ஒரு சேனல் ஆரம்பிக்கிறது. ஏன் தன்னுடைய கருத்தை மக்கள் கிட்ட எடுத்துட்டு போறது. சார் ஒன்று அற்புதமா சொன்னாங்க, விஷுவல் கம்யூனிகேஷன் படிப்பே வந்துடுச்சு. அந்த படிப்பு படித்தவங்க பெரிய ஆளாயிருக்காங்க, ஆகலாங்க. அதை நம்பி அட்மிஷன் நடக்குது, அதை நம்பி படிக்கிறாங்க. ஆக ஊடகம் நன்மை செய்கிறது. ஒரு சாதாரண நம்ம வீட்டு குழந்தைங்க நிறைய பேர் பார்த்துருக்கேன் நான். அந்த பொம்பளை பிள்ளைங்களை சுதந்திரமாக விடாத, அவங்கள பிடிச்சி நீ பரதநாட்டியம் கண்டிப்பாக கற்றுக்கணும்னு சொல்லி அவளை கூட்டின்னு போய் டெய்லி கிளாஸு, பாட்டு கிளாஸு எல்லாம் பண்ணி ஒரே ஒரு நாள் இன்விடேஷன் போட்டு ஒரு அரங்கேற்றம் நடத்தி முடிச்சு 6 மாதம் அந்த பொண்ணு கொண்டாடு எக்ஸசைஸ் போச்சு. அடுத்தது கல்யாணம் தான். என் பொண்ணு அரங்கேற்றம் ஆயிடுச்சு, தாயே யசோதா வெளியே வந்திருக்கா, எல்லாம் முடிஞ்சு. ஆனால் இப்போ அதுக்கு போட்டி வைக்கிறோம். ஒரு பாட்டு பாடுற குழந்தைய சூப்பர் சிங்கர் தான். முதல் பரிசு 60 லட்சம் மதிப்புள்ள பிளாட். அதை பார்த்து கலை உணர்வு குழந்தைங்கள்கிட்ட வளர்க்குறதுன்றது தப்பு இல்லையே, நல்லது தானே. இந்த அரசியலாகட்டும், கலையாகட்டும், சமூக சம்பந்தப்பட்டதாகட்டும், மக்களுக்கு மனதை மகிழ்ச்சி அடைய வைப்பது ஊடகம். ஆகவே ஊடகம் என்பதுதான், ஊடகங்கள் வாழ்க்கை முறையை வளர்க்கின்றது என்று நான் தீர்ப்பு கொடுக்க வேண்டும் என்று இவர்கள் நினைக்கிறார்கள். இவர்கள் அதே மாதிரி நினைத்து இப்ப இவங்க சரிங்க சார் நாங்க பேசுறதுக்கு என்ன பதில்னு கேட்கிறாங்க. முதல்ல ஆரம்பித்தது எதனால், எப்படி, எதற்காக என்ற ஒரு இலக்கை விட்டு அது என்றைக்கு வியாபாரமாக மாறுகிறதோ அன்றைக்கே ஊடகங்கள் தவறு செய்ய ஆரம்பிக்கிறது. நேர்மையை சொல்ல வந்த ஊடகங்கள் அதை விட்டு விடுகிறது, வியாபாரத்திற்காக பண்ணு. சார் இலவச இணைப்புன்னு அறிமுகப்படுத்தி மக்களை கெடுக்க ஆரம்பிச்சது பத்திரிகை. நான் சொல்றேன், கார்கில் போர் யுத்தத்தில் கைய கால் முறிஞ்சி கண்ணி வெடி மேல காலை வச்சு கால் சிதைந்த என்னுடைய ராணுவ வீரன் உயிர் இருக்கு. ஆனா அந்த ராணுவ வீரன் தானே அழகான இந்தியன். அந்த இந்தியனின் படத்தை போடாமல் 3வது நடிகை படத்தை போட்டால்தான் வியாபாரம் ஆகிறது என்று சொல்ல வெட்கமாக இருக்கிறார். தீபாவளி சிறப்புல எல்லாம் நடிகை, நீங்க எப்படி குளிச்சீங்கன்னு மட்டும் கேட்கலாம். ஆனா என்ன அதாவது இது எப்படின்னா நம்ம மேல பழி போடுறோம். ஏண்டா மோசமான சினிமா எடுக்கிறேன்னு கேட்டா ஜனங்களுக்கு அதான் சார். ஜனங்களை போய் ஏண்டா மோசமான படத்தை பாக்குறேன்னா அதான் சார் எடுக்கிறாங்க. 2 பேரும் திருட. நீ ஏன் சார் இந்த பேப்பர் விற்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, இங்க இருக்க வால் போஸ்டர் மாதிரி ஒன்று போடுவாங்க சார் கடையில். அதுல தமிழ் நடிகை மரணம்னு பெருசு போட்டான், நிறுத்திட்டேன். டென்ஷன் தானே, வீட்டுக்கு போறதுக்குள்ள அது விஷயம் தெரியும். அது தமிழ் நடிகை மரணம்னு போட்டான். 4 ரூபாய் கொடுத்து வாங்கினா ஃபர்ஸ்ட் பேஜில் நம்ம தமிழ் நடிகை காணும். ஆனால் அதில் பெருசாக போட்டுருந்தோம். திருப்பினேன். 4வது பக்கத்தில் ஓரமாக 89 வயசு தமிழ் நடிகை, எங்க அப்பா போறதுக்கு முன்னாலே இது என்ன ஏமாத்துங்க. இதுதான் ஊடகம் இன்னைக்கு செய்து இருக்கிறது. கிசு எழுதுறது. ஏன்னா மக்களை தப்பான வழியில சிந்திக்க வைப்பது ஊடகம். கிசு எழுதுறது. ஏதோ ஒரு பெரிய
தருமா என்ன கிராஸ் விடாது. நம்பர் நடிகை வம்பு நடிகைகளுடன் பேச ஆரம்பித்துட்டேன். தெரியாது அந்த பையன் இல்லைனாலும் அதான் பண்ண போனான். அந்த அம்மா இதோட 5 பேர் மாத்தி இது என்ன இன்னும் 4 பேர் பாக்கி இருக்கு. அப்பதான் 9 சார் பயமா இருக்கு சார். வானொலி ரொம்ப பெரிய மீடியா. ஒரு காலத்துல ரேடியோ நியூஸ் கேட்காம எங்க அப்பா இருக்கவே முடியாது. டிவி இல்லைன்றது வேற விஷயம். பேப்பர் காசு கொடுத்து வாங்க முடியாது, கஷ்டம். வானொலி மட்டும்தான். இன்னும் கூட என் காதல அந்த சரோஜ் நாராயணசாமி குரல் ஒழிச்சுட்டு அதுதான் நியூஸ், அதுதான் உண்மை. பேசும்போதே சொல்றாங்க சார். அந்த காலத்துல எல்லாம் அப்படிதான். என்ன கேள்விப்பட்டியா? ரேடியோலே சொல்லிட்டாங்க. ரேடியோலே சொல்லிட்டேன்னா அது உண்மை. ஆனா இப்ப அப்படி இல்லை. கட்சிக்கு ஒரு சேனல் வச்சிருக்கோம். கடலூரில் விபத்து, 20 பேர் சாவு. இது ஆளுங்கட்சி. அரசு வாகனம் மோசமாக ஓடியதனால் 40 பேர் சாவு. இது எதிர்கட்சி சேனல். எத்தனை பேர் செத்தாங்க யாருக்கும் தெரியல. நமக்கு கவலை. அடுத்து என்ன அதுதான் பார்க்கணும். இப்போ வானொலி எஃப்எம் வந்து கெட்டுச்சு. அவங்க எத்தனையோ ரீசன் சொல்றாங்க. மக்களை மரணிக்கிறோம், கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கொண்டே இருங்க, நாசமா போச்சு. ஆமாங்க, 50,000 ரூபாய் கொடுத்து எல்கேஜில என் பையனை சேர்த்தாங்க. 50,000 ரூபாய் கொடுத்து எல்கேஜில என் பையனை சேர்த்தேன். 3 மாசம் கழிச்சு தம்பி இங்கேவா டாடிக்கு நானு டாடிக்கு ரன் சொல்லி டண்டனக்கா நக்கா. அடுத்த டண்டனக்காக நான் காணொண்டு அமைச்சேன். அதுதான் அதிகமாக கேட்கிறான். அவனுக்கு தெரிஞ்ச ரைம் சத்துதான். இது வானொலி. இந்த தொலைக்காட்சி சொல்லவே வேண்டாம். என்னுடைய தேசத்து மக்களை எல்லாம் மனநோயாளியாக மாற்றிக்கொண்டு இருக்கிறது இந்த தொலைக்காட்சி. சீரியலை பார்த்து அது என்னங்க, அது என்ன இருக்கு? நாம போராடலாம். எல்லா லேடிஸும் பேசும்போது சொல்றாங்க, ஆமா சார் நீங்க சொல்றது நியாயம் சார், அப்புறம் பார்க்கலாம். சரி, ஆமாங்க, மனநோயாளி ஆயிடுச்சு. மனநோயாளி மட்டுமல்ல, என் தமிழ் சமூக பண்பாட்டு இன்னைக்கு இவங்க என்ன வேணாலும் பேர் வச்சிருக்காங்க. பண்பாட்டு மன்றம் என்பது தமிழருடைய பண்பாட்டை வெளிநாடுகளில் எல்லாம் எடுத்து செல்லுகின்ற தங்களுடைய உழைப்பை போட்டுகின்ற அமைப்பு. அவன் எங்கேயோ ஒரு சேனல்ல உட்கார்ந்துக்கிட்டு ஏதோ ஒரு 3ஆம் தர நடிகை வச்சுக்கிட்டு என்னங்க, எந்த சீரியல்லையாவது லேடிஸுக்கு ஒரே ஒரு ஹஸ்பண்டே கிடையாது. ஆமா, சீரியல் ப்ரொடியூசர் முதல் கொண்டு 3வது ஓடுதாரு. ப்ரொடியூசர் முதல் கொண்டு என்ன கலாச்சாரத்தை நீங்கள் கற்றுத்தருகிறீர்கள்? நானும் சீரியல் டிவியை பார்க்க மாட்டேன், சீரியல் பார்க்க மாட்டேன். அன்னைக்கு வீட்டுக்கு போற என் ஒய்ஃப் சீரியல் பார்த்துட்டு இருக்காங்க. திரும்பி பார்த்தா ஒரு ஆள் பேசிட்டு இருக்காரு. நல்ல சிவப்பா, ஒரு இஸ் இன் லேட் 50s அப்படிதான் முகம். எனக்கு வாய் சும்மா இல்லை. மனைவியை குஷிப்படுத்தலாம்னு நினைச்சு நம்ம அந்த மாதிரிலாம் தப்பா பேச வந்துருக்கோம். மிஸ் வாயிலாம் குஷிப்படுத்தலாம்னு நினைச்சு, டே யாராது உங்க அப்பா மாதிரியே இருக்கு. உண்மையிலேயே அந்த நடிச்சவரே எங்க மாமனார் மாதிரி கிட்ட, அந்த முகப்பாவெல்லாம் கிட்ட இருக்கு. யாராது உங்க அப்பா மாதிரியே இருக்காரு. அவனுக்கு உடனே டென்ஷனா இருந்து, அப்ப எங்க அப்பா நான் பைத்தியமா அப்படின்னு அந்த உண்மையில ஆரம்பிச்சு, பைத்தியமானா ஏன் இப்படி சொல்றேன்? அந்த கேரக்டர் பைத்தியமா நடிக்குதான். அதனால நான் அப்பான்னு சொன்ன உடனே அப்ப எங்க அப்பா பைத்தியமான படிச்சவங்க, படிச்ச ஒரு ஆளையே இப்படி ஆக்கி வச்சிருக்கான். இன்னும் இதெல்லாம் ரொம்ப மோசம் சார். இந்தியர்களுக்கு கடவுள் ஒரு வரம் கொடுத்திருக்காரு. என்ன தெரியுமா? மறதி. கடவுள் கொடுத்த வரம். இல்லைன்னா நாட்டில் நடக்கிற அக்கிரமெல்லாம் நம்ம ஞாபகத்திலே இருந்ததுன்னா எல்லாமே மென்டல் ஆயிடுச்சு. கடவுள் கொடுத்த வரம். இவனுக்கு அப்படியே விட மாட்டான் சார். ஒரு குற்றம் நடக்கிறது என்றால் அது பத்திரிகையில் வருகிறது. அதை ஒரு 10 பேர் பார்ப்பான், முடிஞ்சு போச்சு. 10 பேர் ஒரு 5 பேர் கிட்ட சொல்லுவான், முடிஞ்சு போச்சு. ஆனா இவன் அப்படி இல்லை. ஒரு அம்மா, அவங்க ஹஸ்பண்ட் வாத்தியார். அந்த அம்மா ஏதோ ஒரு பாவம், மனசு சரியில்லாம என்ன பண்ணிடுச்சு, கணவன் இறந்து போயிட்டாருன்னா ப்ராவிடென்ட் ஃபண்டு கிராஜுவேட்லாம் கிடையாது, கள்ளத்து போட்டுச்சு. அவர் இறந்துட்டார். அது பேப்பர்ல வந்தது. ஒரு 10 பேர்
பார்த்தா முடிஞ்சிச்சு. டிவிக்கார விட மாட்டான். குற்றம் நடந்தது என்னமோ நடந்தது முடிக்கலடா சார். அவன் ஒரு லேடியை ரெடி பண்ணி சித்தரிக்கப்பட்டதுன்னு போட்டு அந்த முகம் மட்டும் தெரியாது அந்த லேடிக்கு. இவர்தான் சாரதா கணவனை கொள்வதற்காக முதலில் குழவியை எடுக்கிறார். என் பையன் சொன்னான், அப்பா நம்ம சைதாப்பேட்டை செஞ்சு மாதிரி குழவியை எடுக்கிறார். குழவியை எடுத்தவர் குழவியால் சாத மாட்டார் என்று நினைத்து வைத்துவிட்டு அம்மியை போடுகிறார். சிறிது இடைவேளைக்கு பிறகு ஆமாங்க என் ஒய்ஃப் உத்து பார்க்குது. எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா நம்ம வீட்டுல அம்மி இருக்கு, குழவி இருக்கு, எனக்கு ராஜாட்டி இருக்கு. நீ என்ன எங்களுக்கு சமையல சொல்லி தருவீங்க? என்ன ப்ரோக்ராம் அது? நீ என்ன சமையல் சொல்லி தர? அதுவும் சமையல் சொல்லி தரதெல்லாம் ஆம்பளை. ஆதித்யா, தாமோதரன். அந்த தாமோதரன் ரொம்ப கிண்டல் குடிச்சிருவாங்க. தமிழ் கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணிருக்கு. ஆனால் ரொம்ப கிண்டல் குடிச்சிருவாங்க. ஒரு குழம்பு பண்ணிட்டு இதை பழைய சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டா டாப். இப்ப சொல்றா தாமோதரனே சொல்லிட்டாரு. நான் சொன்னேன், அவருன்னா யார் அவரு? அப்பா சொன்னா சமையல் சொல்லி கொடுப்பதற்கு ஒரு டைம். இவங்களும் என்னென்ன கஷ்டம் இது ட்ரை பண்ண வேற. அன்னைக்கு என் ஒய்ஃப் ஒரு கிண்ணத்துல ஏதோ எட்டி பார்த்தா சூப்பா இருந்தது. என்ன தெரியும்? மஷ்ரூம் அல்வான்னு. மஷ்ரூம் அல்வா உனக்கு செய்ய தெரியாது. என்ன டிவியில ஆக்ட்ரஸ் நளினி சொல்லி கொடுத்தாங்க. அந்த அம்மா பாருங்க, நடிக்கும் போது நம்மளை பழி வாங்குச்சு. சமையல் சொல்லி கொடுத்தா பழி வாங்க. என் பையன் உஷாருங்க, என் பையன் இல்ல, அவன் என்ன பண்ண அந்த அல்வா அப்படியே எடுத்து பேக்கெட் கொண்டு போயிட்டான். ஏன்னா அவனுக்கு பிடிக்காத ஃப்ரெண்டுக்கு வரல, அவனுக்கு கொடுத்துருவான். மாட்டிங்க நீ சாப்பிட்டியா? வேலை நான் என்னைக்கு முன்னால சாப்பிட்டேன். நீங்க சாப்பிடுங்க. எப்படி கிட்ட சொல்லுங்க, இந்த விஞ்ஞானிகள்லாம் லேப்ல முயல் எழுதி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஏன் அந்த ஆதித்யா அவரு சமைக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு ஒன்று சொல்லுவார் தெரியுங்களா? அது அஜினோமோட்டோவை தவிர மீதி எல்லாம் கேட்கும் போது கெட்ட வார்த்தை மாதிரி எங்க கிடைக்குதுன்னு தெரியல. நான் அது ஒரு நாடக கடையில் கேட்டேன், அது இல்லைன்னு சொல்ல ஹார்ட்வேர்ஸ்ல எல்லாம் கேட்டேன். அவன் நீங்க சித்த வயசு சாலைக்கு போய் கேளுங்க, அது சாப்பிட்றதா இல்லை பார்க்கும்போது பக்கத்துல வச்சு மூட நம்பிக்கையை வளர்க்கிறது ஊடகம். ஞாபகம் வைத்துக் கொள்வது ரொம்ப மோசம். சில ஊடகங்களுக்கு நீ நிகழ்ச்சி இல்லை, எல்லாமே 24 அவருக்கு பண்ணணும்னு ஆசைப்படுறோம். 11 மணிக்கு மேல நிகழ்ச்சி இல்லை, என்ன பண்றான்? ஸ்டார்ட்டை வித்துறோம். நான் மதம், மொழி, ஜாதி அதை பற்றிலாம் கவலை இல்லை சொல்றேன். ஒரு ஊடகம் எந்த ஊடகமாக இருந்தாலும் சரி பொதுத்தன்மையோடு இருக்க வேண்டும். சில ஊடகத்தை நீங்க 11 மணிக்கு போட்டீங்கன்னா 11ல இருந்து விடிய காலம் 6 மணி வரையும் ஒரு தனிப்பட்ட மதக்காரர்கள் மட்டுமே வந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க அதுக்கு பே பண்ணிட்டு இன்னொரு ஊடகத்திலையும் அதே மாதிரி மூட நம்பிக்கைகளை வளர்த்து கொண்டிருக்கிறது ஊடகங்கள். 11:30 மணிக்கு மேல ஒரு ஆள் வராருங்க, ராஜராஜன் பேரு. சார் சயின்ஸ் ரேடியாலஜி, கார்டியாலஜி, நியூராலஜி, நெஃப்ராலஜி, எண்டோக்ரைனாலஜி என்னமோ அது கண்டுபிடிச்சது. இந்த ஆள் நேர்மியாலஜின்னு கண்டுபிடிச்சது. நீங்க எந்த பேர் சொல்லாம மாத்திருவோம். நாம பேரு ரீனா மோகன சுந்தரம், நல்ல பேர், பக்குன்னு ஆயிடுச்சு. எந்த பேர் சொன்னாலும் மாத்துவானே, நல்லா இருக்குதுன்றானே எப்படின்னு. இன்ஷியல் எஸ் அதை மாற்றுவோம். எங்க அப்பா எனக்குன்னு வச்சுட்டு போனது 2 லட்சம் கடனும் இன்ஷியலும். அதை மாத்துங்க, எங்கேயா போயிடுங்க. வாஸ்து சாஸ்திரம் இதுல உங்களை எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குன்னு எனக்கு தெரியல. வாஸ்து சாஸ்திரம்ன்றது 20 வருஷத்துக்கு முன்னால யாருக்குமே தெரியாது. இப்ப அதுக்கு இவனுங்க மார்க்கெட்டிங் பண்றாங்க. வாடகைக்கு போறவனே வாஸ்து பாக்குறேன். நீ போறதே வாடகை. என் ஒய்ஃபுக்கு கொஞ்சம் நம்பிக்கை. அன்னைக்கு ஒரு ஆள் வந்து நான் வீட்டுக்கு வந்து
பாஸ்ட் நான் என்னதான் சொல்றான் அவன் பார்க்கலான்னு பார்த்தா போர்த்து கிட்ட நின்று ஆக்சுவலா இது பின்னாடி இருக்கு. நான் சொன்னேன் முன்னாடி இல்லாத போர்த்து பின்னாடி இருந்தா மாட்டு போட்டான். உள்ள வந்தாங்க நம்ப மாட்டீங்க. இதை மாத்து அதை மாத்து, இது குறு மூளை, அது இந்த மூளை, இது சனி மூளை, பூஜை ரூம் இங்க இருக்கக்கூடாது, டாய்லெட் இங்க கூடாது இருக்காது, இதை மாத்து. அவன் மாத்துன்னு சொல்லாதது என் ஒய்ஃபை மட்டும் அறியாத சொல்லிட்டு போயிருக்கு. மூட நம்பிக்கை ஊடகங்கள் வளர்க்கலாமா? ஏன்னா அவங்களுடைய கரம் பெருசு. ஒரு டிவியில ஒரு செய்தி வருதுன்னா அது எங்க எவ்வளவு தூரம் எத்தனை நாடுக்கு போகுது. அதை வேற அவங்க பெருமையா சொல்றாங்க. 184 நாட்டில் எங்களுக்கு போயிட்டு இருக்கு. விளம்பரங்கள் நீங்க சொன்னாங்க, விளம்பரங்கள் ஏதாவது ஒரு மனித நிலையத்தோடு இருக்கா, புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கா, இல்ல சமூகத்துக்கு நன்மை செய்யற மாதிரி இருக்கா? இல்லைங்க, ரொம்ப வருத்தமா இருக்கு. ஐயா, ஒரு வீட்டுல பாத்ரூம்ல பையன் பல்லு வளர்க்கறான். அவன் வீட்டு பாத்ரூம் ஒரு பொண்ணு மை கூட அவன் பாத்ரூமுக்குள்ள போகும். உங்க பேசுறதுல உப்பு தான் ஊருக்காரு என்னமா இருக்கு, நீ ஏன் இல்ல இது நடிக்க வரவங்க பேர்ல தப்புங்க. இந்த கார்த்தியும் இந்த இன்னொரு அந்த பொண்ணு பேர் எனக்கு தெரியும். நீங்க பாஸ் ஆயிட்டீங்க. அது போனை வச்சுட்டு எங்க வீட்டுக்காரு உட தெரியும் உடனே போய் போட்டு எடுத்துன்னு அதுவரே ஓகே. இவன் கிளாரிஃபை பண்றான். உங்க ஃப்ரெண்ட்ஸு வீட்டுக்காரங்களாம் இந்த மாதிரி போடுவாங்களா அப்படின்னு. அந்த அம்மா இதுதான் பெஸ்ட் அப்படின்னா ஊர்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு ஹஸ்பண்ட் டீ எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு நான் யோசிப்பேன். அப்படிதானே யோசிப்பேன். அந்த அம்மா அதான் குழப்பேன். ஃப்ரெண்டுங்க ஹஸ்பண்டு காப்பி போட்டால் குடிச்சிட்டு எது பெஸ்ட்னு சொல்லுவேன். சார் விளம்பரம் சார் 5 ரூபா சார் சாக்லேட்டு, 5 rupees சாக்லேட். என் சாக்லேட்டில் ப்ரோட்டீன் இவ்வளோ இருக்கு, ஸ்வீட் இவ்வளோ இருக்கு, இவ்வளோ இருக்கு. ஏதாவது சொன்னால் பரவாயில்லைங்க. ஒரு பொண்ணு டீனேஜ் பொண்ணை காமிக்கிறான், அவங்க அப்பாவை கொஞ்சம் ஓல்டாக காமிக்கிறான். 2 பேரும் ரேஸ் காலையில் ஜாகிங் போகிறாங்க. ஒரு ரவுண்டு முடிச்சோன்னு உட்காடுறாங்க. அந்த பொண்ணு அந்த 5 ரூபா சாக்லேட் எடுத்து அப்பாவுக்கு கொடுக்குது. அவர் சாப்பிட்டுட்டு நான் இன்னொரு ரவுண்டு போயிட்டு வரேன் அப்படின்ட்டு போறாரு. உடனே அந்த பொண்ணு விசில் அடிக்குதுங்க. விசில் அடிச்சுன்னா புதற்கு ஒரு பையன் முடியும். 5 ரூபா சாக்லேட் தான் இது. ஏமா இருக்குது நம்ம வீட்டு பொம்பளை பசங்க சாக்லேட் கொடுத்தா நான் சொல்லுவேன். எந்த பொருள் வந்து ஏமாத்திருப்பாங்க. என்ன கேவலம். 4444 ரூபாய்க்கு செல்போன் விற்கிறவன் செல்போனுடைய மாடல் சொல்லு, இதுல உள்ள ஃபெசிலிட்டி சொல்லு, ஐபி சொல்லி இது சொல்லு. அதை விட்டுட்டாங்க. ஒரு பொண்ணு வெளியில இருந்து ஒரு பையனை கூட்டு வந்து சோஃபால உட்கார வச்சு பேசுது. அவங்க அப்பா உள்ள வராரு. அந்த பையன் ஓடி போய் கதவு பின்னால நின்னுகிறானா போன் வருது. அவங்க அப்பா வெட்ட வேணாம் அவன. இந்த போன் எவ்வளவு விளையாடு? அந்த பொண்ணு சொல்லு 4444 வெரி குட். அப்பாங்களை கவலைப்படுத்துறீங்க. வீட்டை விட்டு ஓடி போற பொண்ணு கார்ல இருந்து பின் சீட்ல இருந்து அவங்க அப்பா எழுதுறான். சீட்டோட கொண்டாடுங்க. அவன் அப்பா தான். பெண்களை வந்து கேலி சித்திரமாக போடுவது. ஏங்க ஒரு பிந்தாப்புலத்துக்கு எந்த ஹவுஸ் ஒய்ஃப் பார்த்து டான்ஸ் ஆடுவாங்க. அந்த அம்மா ஆடு பிந்தாப்புலம் ஆடுறது நல்லாவே இருக்காது. அதுவாது பரவாயில்ல, அதுவாது பரவாயில்ல. ஆச்சி குழம்பு மசாலாவை வச்சுட்டா என் புருஷன் என்னையே சுத்தி சுத்தி வருவார். ஏன்னா குழம்புக்கா புருஷன் சுத்தி அவனா புருஷனா பூமா குட்டியா? விளம்பரங்கள் இப்படி ஏமாற்றுகிறது. இந்த பிரபு போராட்டம் ஈழத்தமிழை வாங்கி போல கல்யாண் ஜுவல்லர்ஸ்ல போய் நகை சொன்னார். அவராது நகை வாங்க சொன்னார். இந்த விக்ரம் மணப்புறம் கோல்டு எடுத்து வச்சிடறாங்க. வச்சு இந்த சத்யராஜ் ஈம்பு கோழியை வளர்க்க சொன்னார். வளர்த்தவன் ஜெயிலுக்கு போயிட்டான். வளர்க்க சொன்னவன் மாட்டினான். இப்ப ஈம்பு கோழியை கவர்மெண்ட் வளர்த்தணும். இப்படி ஒரு அநாகரிகமான ஊடகங்கள். இது ஊடகங்களினால் வரும். ஊடகங்களால் நன்மையும் இருக்கிறது, ஊடகங்களால் தீமையும் இருக்கிறது. சரி, ரெண்டுமே காரணம்னு சொல்லிட்டா அதுக்காக உன்னை ஃப்ளைட் டிக்கெட் போட்டு வர வச்சு எந்த ஒரு
கண்டுபிடிப்பும் மனித சமூக வளர்ச்சிக்காக கண்டுபிடிக்கப்பட்டது. அது எதுவாக சார்? மனிதன் முதலில் கண்டுபிடிச்சது எது தெரியுமா? சக்கரம். பரிணாம வளர்ச்சி என்பது மனிதனுடைய கண்டுபிடிப்பில் இருந்துதான் ஆரம்பம். சக்கரம், உடை, மாமிசத்தை அப்படியே சாமான் சுட வச்சு சாப்பிடுறது. நிறைய பேர் ஒத்துக்கல. மனிதன் குரங்கிலிருந்து வந்தவன் சொன்னா ஒத்துக்கல, கேலி பண்ணாங்க. அப்புறம் ஒரு கண்ணாடியை செஞ்சு அவங்ககிட்ட காமிச்சாங்க. மூஞ்ச பார்த்தா